தேசிய அளவுல என்னமோ காங்கிரஸ் இவங்க ஆட்சிக்கு வந்த மாதிரி குதிக்கிறாங்க. இன்னமும் சொல்ற முட்டாள்கள், மூளை இல்லாதவங்க. தேசிய அளவில் நீங்க என்ன நல்லா யோசிங்க. INDA கூட்டணி மொத்தம் வெற்றி பெற போகும் தொகுதி 233. நல்லா பாத்துக்கங்க. INDA கூட்டணி மொத்தம் வெற்றி பெற போகும் தொகுதி 233. ஆனா பிஜேபி மட்டும் தனியாக நின்று வெற்றி பெற்ற தொகுதி 243 இருந்து 245 வரை. ஆக மொத்த INDA கூட்டணி சீட்டையும் பிஜேபி தனியா நின்று ஜெயிச்சுட்டாங்க. இதுல என்ன, இதுல எப்படி தோல்வி? இவருக்கு காங்கிரஸ்க்கு வெற்றியா எப்படி ஸ்வீட்டை கொடுக்குறீங்க? எப்படி இது பண்றீங்க? சரி, கருத்து கணிப்பு வந்துருச்சா? ஏமாத்து. கருத்து கணிப்பு ஒண்ணு ஏமாத்தல. கருத்து கணிப்பு என்ன சொன்னா 300 இருந்து 360 சொன்னாங்க. இதுதான் கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு சொன்னதுல 60 குறைஞ்சிருக்க ஒழிய பிஜேபி தோத்து போயில்லையே. பிஜேபி தான் 243 245 தொகுதியில ஜெயிச்சுட்டாங்கல்ல. அவங்களுக்கு தேவை 28 29 தொகுதி தானே மெஜாரிட்டிக்கு. அப்ப பிஜேபிக்கு இது கிடைத்த வெற்றி தான். கருத்து கணிப்பு சொன்ன அளவுக்கு வெற்றி பெறல, அதுதான் உண்மை. ஆக பிஜேபிக்கு இது ஒன்றும் பெரிய தோல்வி இல்லை. காங்கிரஸ் 160 to 170 ஜெயிக்கும்னு கருத்து கணிப்புல சொன்னாங்க. 50 இருந்து 60 சீட்டு அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. என்ன காங்கிரஸ் ஆட்சியவா பிடிச்சிட்டாங்க? அப்படி கருத்து கணிப்புல வேரியேஷன் வரும், வித்தியாசம் வரும். எப்பவுமே வித்தியாசம் கொஞ்சம் கம்மியா வரும். 5 to 10% வரும். கொஞ்சம் அதிகம் வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்ப ஷாக்கிங் டிஃபீட், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தோல்வி என்னன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு 70 வரை ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்பு சொல்லி இருந்தது. அதுல 40 தொகுதியில தான் ஜெயிக்கிற சூழ்நிலையில பிஜேபி இருக்காங்க. ஆக 30 தொகுதி இவர்கள் எதிர்பார்த்தது, பிஜேபி எதிர்பார்த்தது யூபியில அடி வாங்கிருச்சு. அடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளம், அங்கே பிஜேபி 10 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. 30 சீட்டு மம்தா பானர்ஜி ஜெயிச்சிருக்காங்க. அதனால அது எதிர்பார்த்ததுல வரல. ராஜஸ்தான் ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், ஆனா அங்கேயும் கொஞ்சம் அதிகம் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் 26க்கு 24 25, இதுல மத்திய பிரதேசத்துல 29க்கு 29, ஆந்திர பிரதேசத்துல நல்ல இது வந்திருக்கு. மகாராஷ்டிரா நெக் டு நெக் 2 பேரும் ஈக்குவலா வந்திருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே ஒரிசால இது பண்றாங்க. நவீன் பட்நாயக் ஆட்சியே போயிருது. ஆக எல்லா இடங்களிலும், கர்நாடகாலையும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த எல்லா இடங்களையும் ஸ்கோர் பண்ணதுனால தான் 245 தொகுதியில பிஜேபி தனியா நிக்கிறாங்க. இது தனியா ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றி ஒட்டுமொத்த INDA கூட்டணி 233 விட அதிகம். அப்ப யாருக்கு ஹையஸ்ட் பார்ட்டி, யாருக்கு அதிக தனி இது கட்சியா அதிக வாக்குகள் வாங்கினவங்க இன்னும் பிஜேபி தான். அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த தேர்தலில் நம்ம பார்க்கும்போது இதுதான் உண்மை. சரி, இந்த தேர்தலுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் நல்லது நடக்கும், இன்னொரு பக்கம் கெட்டது நடக்கும். கெட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்திரமான ஆட்சி போச்சு. 2014 தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சாங்க பிஜேபி. 2019 தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சாங்க. அந்த இது வெற்றி இப்ப போயிடுச்சு. தனி கட்சி ஆட்சிங்கிறது போயிடுச்சு. இன்னமே பிஜேபி இன்னொருத்தவங்களை நம்பி கூட்டணி சேர்ந்துதான் நிற்கணும். அப்ப சில முடிவுகள் எல்லாம் எடுக்க முடியாது. அப்ப அது நாட்டுக்கு நல்லதாகவும் வரும், நாட்டுக்கு கெட்டதாகவும் வரும். நாட்டுக்கு கெட்டதா முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாது. கூட்டணி கட்சிக்காரன் உடைச்சல் கொடுப்பான். அதனால இதுதான் ஒரு எதிர்மறையான விஷயம். இந்த நாட்டுக்கே, நம்ம இந்திய நாட்டுக்கே. நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி இந்த டாக்ஸ் போடுறதுல மன்னர்கள். ஜிஎஸ்டி, இந்த மற்ற டாக்ஸ்கள்லாம் இஷ்டத்துக்கு போடுவாங்க. நிறைய விஷயம். எதுக்காக பிஜேபிக்கு இவ்வளவு ஓட்டு கொடுக்குன்னா, பாதிக்கப்பட்டார்கள் மக்கள். ஜிஎஸ்டியில் பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த பேங்க் மினிமம் பேலன்ஸ்ங்கிறதுல பல பேர் பாதிக்கப்பட்டாங்க. பெட்ரோல் விலை, இது எல்லாமே மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பு தான் பிஜேபி வாக்கு வங்கி போன 2 எலெக்ஷன்ல இருந்ததை விட குறைந்ததுக்கு காரணம். நல்ல விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, இங்க பிஜேபி பயப்படுவாங்க. ஜனங்க நமக்கு ஓட்டு போடல, குறைச்சிருச்சு. 245 ஓட்டு தொகுதி ஜெயிச்சிட்டோம். 30 தொகுதி குறைஞ்சதுக்கு காரணம் நம்ம சரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு பிஜேபிக்கு வரும். அது ஒரு நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்ன? இந்த திருட்டு திராவிட கூட்டம் தப்பிச்சுடுவானா? இனி லஞ்சம் ஊழல்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. அங்கே மத்திய அரசாங்கத்துல ஸ்திரமான அரசாங்கம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அடிச்சு இன்னும் கொள்ளை அடிக்க போறாங்க.
அதுதான் நடக்க போகுது. செந்தில் பாலாஜி எல்லாம் வெயில வந்துடுவார். பொன்முடி எல்லாம் இனி அடிச்சு நாட்டையே குட்டிச்சவராக்கி கொள்ளையடிச்சு ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடியில ஸ்டாலினும் மந்திரிகளும் கொள்ளையடித்து பங்கு போட்டுக்குவாங்க. மத்திய அரசாங்கம் பலவீனமாக இருக்கிறதுனால, கூட்டணி ஆட்சி ஏற்பட்டதுனால இதையெல்லாம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. அது ஒரு மோசமான விஷயம். நம்ம நாட்டுக்கு இந்த ரிசல்ட் கொடுக்கிறது. பிஜேபி ஒரு 275 வந்திருந்தா நான் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது. இதுக்கடுத்து இதில் இன்னும் டெல்லி செய்திகள் என்ன சொல்லுது, மோடி வேணாம், ஏன்னா அவருக்கு 75 வயசு ஆக போகுது, தனி ஆட்சி இல்லை, மெஜாரிட்டியோட ஆட்சி இல்லை, இவங்களை வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால பிஜேபி மோடி ஒதுங்கி கொண்டு வேற பிரதமரை பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவாரோங்கிற ஒரு கருத்து. நிதின் கட்காரியை பிரதமர் ஆக்கிடலாம் அப்படின்னு இங்க ஒரு குரூப் வேலை செய்யுது. அப்படின்னா நிதின் கட்காரி எல்லாம் வந்தால் நாட்டின் பிரதமராக நாடு குட்டிச்சவரா போயிடும். அவருடைய விஷயம் 2 இதுல மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் அந்த டிராபிக் ஃபைன் இதுலயே நான் பார்த்துட்டேன். அதாவது சாதாரணமானவங்களுக்கு கூட சின்ன குடித்து விட்டு வண்டி ஓட்டுறாங்க, 10,000 ஃபைனு, ரைட்டு. ஹெல்மெட்னா 1000 ஃபைனு, 5000 ஃபைனு, 10,000 ஃபைனு. இந்த மாதிரி அதாவது அவங்க ஒருத்தர் சொல்ற, என் மேல போலீஸ் கேஸ் போட்டாங்க, மொத்தம் 4-5 லட்சம் வந்தது 2 வீலரு, என் வண்டியே 50,000 தான், 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க. இந்த லட்சணத்துல ஒரு சட்டத்தை உருவாக்கியவர் இந்த நிதின் கட்காரி வந்தா பிஜேபி குட்டிச்சவராயிரும், கெட்டவராயிரும், மக்களுக்கு எதிரான விஷயங்கள் இது பண்ணுவார். அதனால மோடியை தொடர வேண்டும். கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு இதை செய்யணும். ஆனால் திமுக என்ற சமூக விரோத கும்பல் இனி தலைவிரிச்சு ஆட போறாங்க. அதுதான் இந்த வெற்றியில நம்ம எதிர்பார்த்ததுல ஒன்றும் குறையல. எல்லாருமே என்னமோ ஸ்வீட்டு கொடுக்கிறாரு, வெக்கம் இல்லாம ராகுல் காந்தி கை கொடுக்கிறாப்புல, ஜெயிச்சதே 100 டச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வெற்றியா? மொத்த வெற்றியே பிஜேபியின் தனி கட்சி வெற்றியோட கம்மி. ஆனா கொண்டாடுறாங்க. இப்ப கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதுதான், அதாவது பிஜேபி பெருமளவு தோத்து போயிடல, பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போறாங்க. அதனால யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஐஎன்டிஏ கூட்டணி இன்னும் சதற போகுது. இன்னும் சிலர் ஐஎன்டிஏ கூட்டணியிலிருந்து பிஜேபிக்கு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த நிலைமையில ராகுல் காந்தி என்ன பண்றாரு தெரியுமா? பிஜேபி கூட்டணியை உடைக்கணும். சந்திரபாபு நாயுடுக்கு போன் பண்றாங்க, உங்களுக்கு துணை பிரதமர் கொடுக்குறோம், நீங்க எங்க பக்கம் வந்துருங்க. ஏன்னா அவருக்கு ஒரு 16-17 சீட்டு. நிதிஷ்குமார் அவர் கட்சி தவறுதல மண்ண, அவருக்கு ஒரு 16-17 சீட்டு, எங்க பக்கம் வந்துருங்க, துணை பிரதமர் கொடுக்குறோம். அதாவது பீப்புள் மேண்டேட்னு இருக்கு. மக்களுடைய தீர்ப்பு என்ன? காங்கிரஸ் வரக்கூடாது, இந்தியா கூட்டணியும் வரக்கூடாது. உங்களுக்கு மொத்தமே சேர்ந்து 233 தான், அவங்களுக்கு 295. அப்ப மக்களுடைய தீர்ப்பு பிஜேபி கூட்டணிக்கு தான் மக்களுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மதிக்கணும். அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்னு குதிரை பேரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு இந்த ராகுல் காந்தி. இப்ப இவங்களை கூப்பிடுறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. வெற்றி பெறாது என்று நம்புவோம். வெற்றி பெற்றால் மறுபடியும் நாடு குட்டிச்சோரா போக போகுதுன்னு அர்த்தம். இந்த குரூப் எல்லாம் ஐஎன்டிஏ கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைச்சா 1977 முறை இதை அமைச்சு 2 வருஷத்துல ஆட்சி போன மாதிரி இவங்க எல்லாம் கலந்துருவாங்க. அப்படி ஒண்ணு நடந்தா இந்தியாவில் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த தேர்தல் மூலமா நமக்கு வந்துள்ளார்.